ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அறுசுவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அறுசுவைகள்னா என்னென்னா இனிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு. நீங்க எது விரும்பி சாப்பிடுவீங்க? ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க விரும்பி சாப்பிடுற லட்டு, கடலை மிட்டாய், குச்சி மிட்டாய், இதுல எல்லாம் என்ன இருக்கு? இனிப்பு சுவை நிறைய இருக்கு. ஆரஞ்சு பழத்துல புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்குது. நாக்கு அறியக்கூடிய 6 வகை சுவையில தான் அறுசுவைன்னு சொல்றோம். அறுசுவை நிறைஞ்சு இருக்கிறது அம்மாவோட சாப்பாட்டுல தான். அம்மா அளவா உப்பு, புளி, காரம்னு உங்களுக்காக சேர்த்து ரொம்ப அன்போடு சமைக்கிற சாப்பாட்டுல தான் அறுசுவையும் நிறைஞ்சு இருக்கு. நீங்க நல்லா வீட்டில் செய்யற சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். சரி, என்னென்ன சுவைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? காரம். காரம் உஷ்ணத்தை கூட்டுவதுடன் உணர்ச்சி கூட்டவும் குறைக்கவும் செய்யும். வெங்காயம், பூண்டு, மிளகாய், மிளகு இதெல்லாம் காரம் கிடைக்கக்கூடிய உணவுகள். கசப்பு உடம்பில் உள்ள கிருமிகளை அழித்து உடம்பிற்கு சக்தியை கூட்டும். கசப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள்: பாகற்காய், சுண்டைக்காய், வெந்தயம், வேப்பம்பூ, கத்தரிக்காய். அடுத்தது இனிப்பு. உடம்பு தசையை வளர்க்கும் தன்மை வாய்ந்தது, வாதத்தை கூட்டும். இனிப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள்: லட்டு, கடலை மிட்டாய், பழ வகைகள், கரும்பு. அடுத்தது புளிப்பு. இரத்த குழாயின் அழுக்கை நீக்க வல்லது. புளிப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள்: எலுமிச்சை, ஆரஞ்சு, புளி, மாங்காய். அடுத்தது துவர்ப்பு. இரத்தம் வெளியேறாது தடுக்க வல்லது. இரத்தம் உறைவதை கூட்டும் தன்மை உள்ளது. துவர்ப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள்: வாழைக்காய், பாக்கு, மாதுளை, அத்திக்காய். இதெல்லாம் துவர்ப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள். அடுத்தது உவர்ப்பு. ஞாபக சக்தியை கூட்டும். உப்பு கூடினால் உடம்பில் வீக்கத்தை ஏற்படுத்தும். உவர்ப்பு கிடைக்கும் உணவுப் பொருட்கள்: கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பீர்க்கங்காய், சூரக்காய். நம்ம அன்றாட வாழ்வில் காரம், புளிப்பு, இனிப்பு, உவர்ப்பு ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். ஆனால் கசப்பையும் துவர்ப்பையும் மறந்து விட்டதுனால அதிக வியாதி வந்துருச்சு. கசப்பு, துவர்ப்பு ரெண்டுமே உணவுல கண்டிப்பாக பயன்படுத்தணும். அறுசுவைகளையும் அறிந்து உண்டு ஆரோக்கியமாக வாழுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.